ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கந்த சஷ்டியோட 6வது நாள். ரொம்பவே சிறப்பான நாள். இன்னைக்கு நான் சாமிக்கு நெய்வேத்தியமாக பச்சரிசி மாவு களி தான் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் மாவு எடுக்கலை. பச்சரிசியை 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது கூட 3 ஏலக்காய், ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு நான் பச்சை கற்பூரம் சேர்த்துருக்கேன். இது சேர்த்தா களி ரொம்ப மணமாக இருக்கும். நம்ம சாமிக்கு நெய்வேத்தியம் எந்த ஒரு பலகாரமாக இருந்தாலும் சரி, அதில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்தாங்கன்னா சாமிக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு 100 கிராம் அளவுக்கு நான் வெல்லத்தை பாகு காய்ச்சி வச்சுருக்கேன். இதையும் இது கூட நல்லா தண்ணி போல் சேர்த்துட்டு இப்படியே தூக்கி அடுப்பில் வச்சு நல்லா கைப்படாமல் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா சூப்பரான பச்சரிசி களி ரெடி ஆயிரும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி எண்ணெய் தான் சேர்த்தேன். நீங்கள் வேணால் நெய் சேர்த்துக்கலாம். பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி நான் சட்கோண விளக்கு போடுறேன். இந்த 5 நாள் நான் போடலை. சரி 6வது நாள் போடலான்ட்டு காலையில் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். இன்றைக்கி ரொம்பவே சிறப்பான நாள். இன்றைக்கி சூரசம்ஹாரம் முடிஞ்சு முருகன் ரொம்ப குளிர்ந்த நேரமாக இருப்பார், குளிர்ந்த மனசோடு இருப்பார். அந்த தருணத்தில் நம்ம என்ன வேண்டுகோள் வச்சாலும் கண்டிப்பாக நமக்கு முருகன் பண்ணி கொடுப்பாரு. இந்த கந்தசஷ்டி விரதம் இருக்கிறவங்க வீட்டில் தினமும் ஒரு முறையாவது கந்தசஷ்டி பாடியே ஆகணும். இது ரொம்ப சிறப்பானது. நானும் இன்றைக்கி விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு கந்தசஷ்டி பாடிட்டு தீபமும் காட்டியாச்சு. இனி அடுத்து நான் கோயிலுக்கு கிளம்ப போகிறேன். என்னோடய வீட்டு பக்கத்துலேயே ஒரு முருகன் கோயில் இருக்குது. ரொம்ப சிறப்பான கோயில் அது. எல்லா பூஜையுமே அங்கே சூப்பராக பண்ணுவாங்க. இன்றைக்கி அந்த கோயிலுக்கு தான் நான் போயிருந்தேன். அங்கே முருகன், சிவன், பார்வதி 3 பேருமே இருக்காங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில் அது. இன்றைக்கி கூட்டமே இல்லை அந்த அளவுக்கு. ஏன்னா ஈவினிங்கில் தான் அங்கே கூட்டம் ரொம்ப வருவாங்க. ஸோ நல்லபடியாக சாமி தரிசனம் முடித்து கந்தசஷ்டி விரதத்தை ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி யாரெல்லாம் கந்தசஷ்டி விரதம் இருக்கீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.